வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா, ஒரு பிவட் டேபிள்ல உங்களுக்கு ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? அதை ஒரு வேல்யூவை ஃபில் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். பிவட் டேபிள் கிரியேஷனோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை நீங்க அதை ரெஃபர் பண்ணுங்க. இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு போவோம். இப்போ நான் சிம்பிள் பிவட் டேபிள் இப்போ நான் கிரியேட் பண்றேன். இன்சர்ட் pivot table. ஓகே, இப்போ ரோஸ்ல ப்ராடக்ட்ஸ் வேல்யூ நான் டிராக் பண்றேன். இப்போ டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா காலம்ஸ்ல நான் இப்போ டிராக் பண்றேன் அண்ட் சேல் வால்யூம். உங்களுக்கு இப்போ பேசிக் ரோ அண்ட் காலம் காம்பினேஷன்ல உங்களுக்கு ஒரு பிவட் டேபிள் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் ஒன்னு பாத்தீங்களா, இந்த ப்ராடக்ட் ஒன்ல பர்ச்சேஸ் அப்படின்ற இந்த ரெண்டு ரோ அண்ட் காலம் காம்பினேஷன்ல உங்களுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சேல்ல எந்த வேல்யூமே கிடையாது. எதர் நீங்க நேவிகேட் பண்றதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டவுன் ஆர கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்காது. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு டேட்டாவே பார்க்கறதுக்கு ஜிக்ஸாக்கா இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, அப்படியே ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா பிவட் டேபிள் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று செலக்ட் பண்ணுங்க. லே அவுட் அண்ட் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டேபை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஃபார் எரர் வேல்யூ ஷோஸ், ஃபார் எம்டி செல்ஸ் ஷோ. அந்த காம்பினேஷன்ல எந்த வேல்யூமே இல்லைன்னா அங்க என்ன வரணும்? பொதுவா நம்ம நம்பர்ஸ்ல வேலை செய்யறோம் அப்படின்னா நம்ம ஜீரோவை பொதுவா போட்டுக்கலாம். இப்போ அட்டெண்டன்ஸ் மாதிரி நம்ம ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்றோம்னா ஆப்சென்ட்னா ஏன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி உங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ ஃபில் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்பர்ஸ்ல இருக்கிறதுனால நம்பர்ஸ் நான் ஜீரோன்னு நான் மென்ஷன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் எரர் வேல்யூ ஷோன்னு இருக்கு பாத்தீங்களா? இதையும் நீங்க செக் மார்க் கொடுத்துட்டு இதே ஜீரோ கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா, இப்போ நீங்க VLOOKUP கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த VLOOKUPல இருந்து வர அவுட்புட்ல நீங்க ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணீங்களா, சில என்ஏஸ்லாம் வரும். ஃபார்முலா வழியா வர அவுட்புட்ல உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. அந்த எரர்ஸ் எல்லாம் வராம அதுக்கு பதிலாக ஜீரோவா ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த மேல இருக்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ நான் ரெண்டுத்துக்குமே நான் ஜீரோ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கரெக்டான ஃப்ளோ இருக்கும். ஸோ இது இன்னும் பெட்டரா ஃபார்மேட் பண்ணணும்னா நீங்க இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் இருக்கு பாத்தீங்களா, ஹோம் போயிட்டு இங்க பக்கத்துல கமா செப்பரேட்டடா வச்சுக்கிட்டு இங்க நீங்க ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க டேட்டா செட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க கண்ட்ரோல் டவுன் ஆர் அப் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃப்ளோல வரும். ஸோ எம்டி ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிவட் டேபிளுக்கு உண்டான இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.